Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மேத் அப்பெண்டிக்ஸ்ல கிளாஸ் 9th மேக்ஸ் புக்கை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து சாப்டர் 1ல நம்பர் சிஸ்டத்தை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் என்னென்ன நம்பர் சிஸ்டம்ன்றதை எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட நம்பர் சிஸ்டத்தை பத்தி ஃபர்ஸ்ட் ஒன்ன பார்க்கலாம். என்னன்னா நேஷனல் நம்பர், செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பர், தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இன்டீஜர்ஸ், ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷனல் நம்பர், ஓகேவா. இப்போ இதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். நேஷ்னல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வித் 1, 1லேருந்து 2 வரைக்கும், ஐ மீன் எதில் எண்ட் ஆகணும்னு நம்மளுக்கு தெரியாது. நம்பர்ஸ் வந்து எண்ட் ஆகிற இடமே கிடையாது. ஸோ அதனால் ஆனால் ஸ்டார்ட் வித் 1. இப்போ ஹோல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் வித் 0, 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் இதுக்கும் எண்டு கிடையாது. இன்டீஜர் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இன்டீஜர் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகணும்னு தெரியாது, எங்கே முடியணும் தெரியாது. இப்போ வந்து இன்டீஜர்னால் 0, -3, -2 வரும்ல, அது எங்கே ஸ்டார்ட் ஆகணும்னு தெரியாது, எங்கே முடியணும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ சென்டர் நம்பர்ஸை மட்டும் நம்ம எழுதிக்கலாம். ரேஷனல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எப்படின்னா P/Q ஃபார்ம்னு சொல்லுவாங்க. ஃபார்ம் மட்டும் எழுதிக்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன நம்பர் வேணால் எழுதிக்கலாம். P/Qனா டிவைட் பண்ணுறோம்ல, அதுக்கு பேர் தான் P/Q ஃபார்ம். நம்ம என்ன நம்மளுக்கு பிடிச்ச நம்பர்லாம் எழுதிக்கலாம். ஆனால் பை போட்டு எழுதணும், டிவிஷனில் எழுதணும். இப்போ வந்து இந்த நம்பர்ஸ் வந்து இந்த நேஷ்னல் நம்பர், ஹோல் நம்பர், இன்டீஜர் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் என்ன டினோட் பண்ணுறாங்கன்னா லெட்டர்ஸில் இட் இஸ் டினோட்டட் பை n. இப்போ வந்து நம்ம ஹோல் நம்பர் பார்க்கலாம். ஹோல் நம்பர்லேயும் வந்து டினோட் பண்ணுறது வந்து டபிள்யூவில் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இன்டீஜர், இன்டீஜருக்கு வந்து இசட்டில் டினோட் பண்ணுறாங்க. நேஷ்னல் இட் இஸ் டினோட்டட் பை ரேஷனல் நம்பருக்கு வந்து இட் இஸ் டினோட்டட் பை க்யூவில் டினோட்டட் பண்ணுறாங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம நம்பர் சிஸ்டம்ன்றதே என்னென்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு எக்ஸசைஸில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ மை சேனல்.